ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட கொஸ்டின் பேப்பருக்கான ஒரு அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 12th இங்கிலீஷ் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடத்தப்பட இருக்குது. ஸோ அதுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஆன்சர் கீ தான். இந்த ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் அடிஷன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு. இதில் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று ப்ளூ பெனில் அப்படின்னா பிளாக் பெனில் எழுதினா மட்டும்தான் வந்து பேப்பரை வந்து எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. பார்ட் 1ல் 20 1 மார்க் இருக்குது. ஸோ இந்த 20 1 மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் புக் பேக்கை நல்லா தரவாக பார்த்துட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் பொய்டிக் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷுரினா ட்ரீ அப்படின்னு எழுதியிருக்காங்க. த போயட் டிஸ்கிரைப் த கிரீப்பர்ஸ் ஆஸ் எ பைத்தான். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த மார்க் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. பொய்டிக் டிவைட்ஸு 4 × 8. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. கிராமர் பொறுத்த வரைக்கும் டூ ஆஸ் ஏ டைரக்டட் கேட்டிருக்காங்க. ஸோ கிராமர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் எனி டூ ஆஃப் த ஃபாலோயிங் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட். இதில் நேம் ஆஃப் த போயமுக்கு 1 மார்க்கு, நேம் ஆஃப் த பொயட்டுக்கு 1 மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். போயம் அதே மாதிரி பொயட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ போயம் பொயட் மட்டும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு கீழே செக்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி டூ ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை 13 வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் த 3 ஆஃப் த ஃபாலோயிங், கம்ப்ளீட் த மீனிங்ஃபுல் ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப் 3 மார்க்கு, டிஸ்கிரிப்ஷன் 3 பாயிண்ட்ஸ் வித்தவுட் மிஸ்டேக்கு, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வித்தின் ஃபியூ மிஸ்டேக் 2 மார்க்கு, டிஸ்கிரிப்ஷன் வித் மெனி மிஸ்டேக் 1 மார்க்கு, ரிலவெண்ட் ஆன்சர் இருந்தால் நோ மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஷன் எல்லாமே இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீஅரேஞ்ச் ஃபார் த ஃபாலோயிங் ஜம்ப்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டடி த கிராஃப் அண்டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்ஸா 1 மார்க்கு, 10க்கு 1 மார்க்கு, 15க்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 இதில் ஆன்சர் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். 42க்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அலாட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த சம்மரி ஆர் மேக் த நோட்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் பேசேஜ். சம்மரைசிங் ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரஃப் காப்பி, ரஃப் டிராஃப்ட்டு, ஃபஸ்ட் காப்பி, ஃபஸ்ட் டிராஃப்ட்னு எழுதலாம். 1 மார்க்கு. இதில் நீங்கள் எந்த வேர்டை வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் காப்பி, ஃபேர் டிராஃப்ட்டு, ஃபைனல் காப்பி, ஃபைனல் டிராஃப்ட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. சப்டைட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் இருக்கும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எப்படி எழுதணும் அப்படின்னு. அதே மாதிரி நோட் மேக்கிங் ஃபார்மெட்டு, டைட்டிலுக்கு 1 மார்க்கு, சப்டைட்டிலுக்கு 2 மார்க்கு, கீ பாயிண்ட் அண்டர் த ஈச் சப்டைட்டிலுக்கு 2 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 12th இங்கிலீஷ் பேப்பர் வேல்யூஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் ரைட் பண்ணுவீங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க் ஃபார்மெட்டு, டேட்டுக்கு 1/2 மார்க் கொடுக்குறாங்க, ஃப்ரம்முக்கு 1/2 மார்க் கொடுக்குறாங்க, 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மார்க் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரெஃபரன்ஸு, சப்ஸ்கிரிப்ஷன், பாடி ஆஃப் லெட்டர் இது எல்லாத்துக்கும் மார்க் அலாட்மெண்ட் இப்படி தான். ஸோ மறக்காத வந்து வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்பாட் த எரர் இருக்குது. சி மேட் மீ க்ரை, த பாஸ்டர் யூ ரன். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் 12th இங்கிலீஷ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் வரும். இது எல்லாமே ஒரு ஐடியா தான், எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வேல்யூஷன் கீ ஆன்சர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கீழே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான அப்டேட்டுங்கிறது தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க 12th இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வீடியோலாம் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.